தம்பி அழுனவனே அழுது கட்டுறோம். எனக்கு ஏதாவது வச்சு வாயில பிடிக்கும் போது நடிப்பு அப்படின்னா என்னன்னு ஒரு எழவே தெரியலைங்க. நடிப்பே கிடையாது. அந்த ஈவெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நானும் அமீர் ரொம்ப நேரம் பேசணும். அப்புறம் நான் மிஷ்கினுக்கும் ஃபோன் பண்ணி பேசினேன், என்னுடைய தாட்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டேன். அப்போ அவர் இமீடியட்டா சொன்னது என்னன்னா, பாயிண்ட்ஸ் நோட்டட் வெற்றி, ஐ அக்ரி அண்ட் ஐ ஹாவ் சர்டன், இது பற்றி எனக்கும் சில கருத்துக்கள் இருக்குன்னு சொல்லி அவர் சொன்னார். நாங்கள் பேசணும், ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஒரு நிகழ்வு நடக்குது, அது தவறாகும் போது அதை உடனடியாக சரி செய்துக்கிற கரேஜ் மிஷ்கினுக்கு இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் அது வந்து ஒரு அந்த there is a trait that we all should have. மற்றவர்களுடைய மனம் புண்படுதுன்னும் போது அதுக்காக வந்து மன்னிப்பு கோர்றது, பொறுப்பேற்றுக்கிறது ரொம்ப முக்கியமானதை நான் பார்க்குறேன். உங்கள் முன் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டு உங்களை எல்லாரும் நான் கடவுளாக்குகிறேன். அருள்தாஸ் அவர் ரொம்ப எனக்கு பிடிக்கும். அவர் மூஞ்சியை பார்க்கும்போது ஒரு பழைய தமிழ் உள்ள இருக்கும், ரொம்ப கருணை இருக்கும் ஒரு முகத்துல. அவர் கூட ரொம்ப நாள் ஒர்க் பண்ண நினைச்சேன். அவர் ஒரு 3 நாள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பெரிய பிரபலமாவே ஆயிட்டார், என்னை திட்டி ஆக்சுவலி. அவருக்கு என் மன்னிப்பை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு தானு அவர்கள் இந்த படத்தை எடுத்துக்கும் போது இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி பண்ணும்போது ஒரு ப்ரொடியூசர் அவருக்கு பாதிக்கும். முதல்ல அவருக்கு நான் என்னுடைய வருத்தத்தையும் மன்னிப்பையும் நான் கேட்டுக்கிறேன். லட்சுமி ராமகிருஷ்ணன் ஒரு 3 நாளா பேசிட்டே இருக்காங்க, நான் பேசவே இல்லை. எனக்கு என்ன பேசுவாங்கன்னு தெரியும், என் தாய் போல. அவங்களுக்கும் நான் மன்னிப்பு கேட்கிறேன். தாமரை என்னை விமர்சித்து பேசியிருந்தாங்க, அதை வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க. அவங்கள்ட்ட முதல்ல நான் வந்து மன்னிப்பு கேட்கிறேன். ஆனா ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, வெற்றி என்னை இப்படி பேச வைத்துச்சுன்னு. 18 வருஷம் போராடி கொண்டே இருக்கிறேன் தாமரை சகோதரி அவர்களே. ஒவ்வொரு நாளும் பௌத்தனுடைய 10 நிமிடம் உன் மரணத்தை பற்றி நீ தியானி அப்படின்றாங்க. என் மரணத்தை பற்றி தியானித்துக் கொண்டே இருக்கிறேன். வெற்றி என் தலைமையில இருந்தா இந்நேரம் நான் பெரிய பெரிய ஆளுக்கெல்லாம் படம் பண்ணிருக்கேன். அதனால மன்னிப்பு கேட்கிறேன். லெனின் பாரதி அவன் என்னை விமர்சிச்சிருந்தான், அது வந்து தத்துவ ரீதியான விமர்சனம். அவனுக்கும் என்னுடைய ஆழ்ந்த வருத்தத்தை மன்னிப்பையும் சொல்கிறேன். என் மேல செருப்பு எரியணும்னு சொன்ன ஒரு நண்பர், அவர் தயவுசெய்து 2 செருப்பாருங்க, அது 8ஆம் நம்பர் எறிங்க, என் காலுக்கு அதான் சைஸ். அவருக்கும் என்னுடைய வருத்தத்தையும் என்னுடைய மன்னிப்பையும் நான் கேட்கிறேன். 18 வருஷமா என்னை திட்டிக்கிட்டே இருக்காரு. இன்னும் நான் 10 வருஷம் படம் பண்ணா இன்னும் திட்டுவாரு. அவருக்கும் என்னை மன்னிப்பை நான் கேட்டுக்கிறேன். ஃப்ராய்ட் வந்து ஜோக்ஸ் அண்ட் அன்கான்சியஸ்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. ஜோக் சொல்லும் போது, ஒரு நகைச்சுவை சொல்லும் போது அதை ரிசீவ் பண்றவங்க, அதை வாங்குறவங்க, சிரிக்கிறவங்க ஆள் மனத்துல இருந்து தான் சிரிக்கிறாங்க. they never react from their conscious. ஒரு ஜோக்கினுடைய இயல்பு அன்னைக்கு மேடையில் அதுதான் நடந்துச்சு. நான் வந்து அதாவது அமீரிடம் அதுக்கப்புறம் வெற்றி மாறன் மன்னிப்பு கேட்கிறேன். நிறைய பேர் அவங்க 2 பேரையும் திட்டினாங்க, முகம் சுளிக்கிற மாதிரி பேசுறதுக்கு அவங்க சிரிச்சாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க சிரிச்சதை விட மேல இருந்த எல்லாரும் கீழே அந்த பத்திரிகையாலும் விழுந்து சிரிச்சாங்க. அது அந்த வீடியோல இருக்கு, அதை நீங்க பார்க்கணும். ஒரு ஜோக்கா தான் நான் மீன் பண்ணேன். ஆக்சுவலா 2-3 வார்த்தைகள் மேல போயிடுச்சு, அது அப்படிதான் சில நேரங்கள்ல அது மனதில இருந்து பேசும்போது அப்படி ஆயிடுச்சு. அதுக்காக நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா ஜோக் இஸ் மென்ட் டு பி a joke. அது வந்து யாரையும் அந்த இடத்துல வந்து ஒரு பர்டிகுலரான ஒரு பர்சனை நான் விமர்சிக்கிறவே இல்லை, ஒரு பர்டிகுலரான ஒரு மனிதனை தாக்கணும்னு எண்ணமே என்றதே இல்லை.